நமது கிராமத்து கோயில்கள மிக வாசனையான இந்த தாழம்பூவை மட்டும் ஏன் சிவபூஜையில் சேர்ப்பதில்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? முன்னொரு காலத்தில் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் யார் பெரியவர் என்ற போட்டி வந்தது. நானே பெரியவன், அது முடியாது. என்னோட அடியையும் முடியையும் யாரு முதல்ல பாக்குறாங்களோ அவங்களே பெரியவர். விஷ்ணு வராக அவதாரமாக மாறி ஒளித்தூணின் அடியை தேடினார். அவர் பூமியின் ஆழத்துக்குள் தோண்டிக் கொண்டு சென்றார். பிரம்மன் அன்னப்பறவையாக மாறி ஒளித்தூணின் முடியை தேடி மேலே மேலே பறந்து சென்றார். அந்த நேரத்தில் ஒரு தங்க நிற தாழம்பூ வானத்தில் இருந்து மெதுவாக கீழே விழுந்தது. அதை அன்னப்பறவையாக பறந்த பிரம்மன் வானத்தின் நடுவில் சந்தித்தார். பின்னர் பிரம்மன் சொன்னார், நீ என்னுடன் வந்து நான் முடியை கண்டேன் என்று சாட்சி சொல்வாயா? பிரம்மன் தாழம்பூவை சாட்சியாக வைத்து ஒளித்தூணின் முடியை கண்டேன் என்று சிவனிடம் பொய் சொன்னார். ஒளித்தூணிலிருந்து சிவபெருமான் கோபமாக வெளிப்பட்டார். பிரம்மன் பொய் சொன்னதை அவர் அறிந்தார். பிரம்மா, நீ பொய் சொன்னாய். அதனால் உனக்கு பூமியில் கோயில்கள் குறைவாக இருக்கும். சிவபெருமான் தாழம்பூவை நோக்கி கூறினார், நீ பொய் சாட்சியாக நின்றதால் என் பூஜையில் உனக்கு இடம் இருக்காது. ஒரு காலத்தில் அழகாக இருந்த தாழம்பூ இப்போது கோயில் வாசலுக்கு வெளியே விழுந்து கிடந்தது. சிவனின் பூஜையில் இனி இந்த பூவுக்கு இடமில்லை. அம்மா, அப்போ இந்த தாழம்பூவை எப்போ வைக்க அனுமதிக்கிறார்கள்? மகளே, மகா சிவராத்திரி இரவில் மட்டுமே அந்த ஒரு நேரத்தில் தான் இந்த பூ அனுமதிவிருக்கிறது. மகளே, இதை நாமெல்லாம் நினைவில் வச்சிருக்க வேண்டும். மனம் தூய்மை, அதுவே உண்மையான சக்தி. நம் கிராமத்தில் இது போல் பல புராண கதைகள் இருக்கும். இவ நம் பண்பையும் நம்பிக்கையையும் காக்கும். சாபம் இருந்தாலும் சுத்தமான மனம், வழிபாடு, நம்பிக்கை எல்லாம் சேர்ந்து அருள் தரும். இதுவே நம் தாழம்பூ கதை மேகா. நம் மனதை தூய்மையா வைத்துக்கொண்டு நம் பழமையானத்தை மதிக்க வேண்டும்.